வணக்கம் இந்தியா. இன்று தகவல் இன்வெஸ்டர்ஸ்னுடைய அப்படைட் ஆன் ப்ரீசியஸ் மெட்டல் பார்த்தோம்னு வச்சுங்களேன். அதுலேயும் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ் வந்து ஒரு 4 மாத காலமாக விற்றுக்கிட்டே இருந்தாங்க. நிறைய பணத்தை வெளில போச்சு. அவுட்ஃப்ளோ இஸ் வெரி ஹை. அதுபோல் ப்ரீசியஸ் மெட்டல்ஸும் ஒரு வீழ்ச்சியை தழுவிடுதுன்னு சொல்லலாம். ஆனால் ஜூன் மாதத்தில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 8000 கோடி ரூபாய் அவுட்ஃப்ளோ போச்சுங்க. திருப்பி மறுபடியும் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளோ சில்வர் இடிஎஃப் வந்து கிட்டத்தட்ட 4900 க்ரோஸ் நெட் இன்ஃப்ளோ ஜூன் மாதம் வந்திருக்கு. அதுபோல் கோல்டும் பார்த்தோம்னாக்க 3770 கோடி ரூபாய் கோல்டு இடிஎஃப்பில் நெட் இன்ஃப்ளோ உள்ளே வந்திருக்கு. ஓகே, இந்த ரிடம்ஷன் போக இது எப்படி சார் வந்தது அப்படின்னாக்க மெயினாக பார்த்தோன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் வந்ததற்கு முக்கிய காரணம் போன மாதம் தங்கம் வந்து கிட்டத்தட்ட 9.7% விழுந்திருக்கு. வெள்ளி வந்து 14.4% விழுந்திருக்கு. ஸோ ஓவராலாக குளோபலாக இந்த வீழ்ச்சியினால இந்த மெட்டல்ஸ் வந்து ஒரு மல்டி மந்த் லோவை டச் பண்ணினது. 4 மாதமாக வீழ்ச்சி அடைந்த இடிஎஃப்லேருந்து அவுட்ஃப்ளோ ஜாஸ்தி இருந்தது. ஸோ இந்த மாதம் பார்த்தோம்னா இன்ஃப்ளோ வந்து உள்ளே வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த டிக்ளைன் வந்து ஸ்ட்ராங் யூஎஸ் டாலர், மேலும் யூஎஸ் ட்ரெஷரி என்ன சொன்னாங்கன்னாக்க இந்த ஈல்டு, தென் யூஎஸ்னுடைய ஃபெடரல் இன்ட்ரெஸ்ட் ரேட் மறுபடியும் அதனுடைய ஹைக்கு இப்பொழுதுக்கு இல்லைங்கிறது மறுபடியும் வந்த உடனே 2 நாட்களாக தங்கத்தில் வந்து ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. ஸோ அதனால் இந்த ஜூன் இன்ஃப்ளோ பார்த்தோன்னா நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த கரெக்ஷனை வந்து ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதனால் இந்த இன்ஃப்ளோ வந்து ஜூன் ஜூலையில் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். இந்த பையிங் இன்ஃப்ளோனால ஒரு ப்ரீஷியஸ் மெட்டல்ஸில் அதுவும் இடிஎஃப்பில் பார்த்தோம்னா ஒரு கோல்டு சில்வர் ப்ரைஸஸில் ஒரு புதிய உச்சமும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடும். ஏன்னா அது வந்து ஒரு ஃபிசிக்கல் டெலிவரி மாரி தான் இல்லையா. ஸோ அதனால் அது இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். மெயினாக யூஎஸ் இன்வெஸ்டர்ஸும் ஜம்ப் இன் டு த இடிஎஃப் அகைன். ஸோ அதனால் டொமஸ்டிக்லேயும் பார்த்தோம்னா ஸோ எல்லோரும் அந்த கோல்டு இடிஎஃப் அண்ட் சில்வர் இடிஎஃப்பில் ஸோ அண்ட் எஃப்ஓஎஃப் ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ்லேயும் எக்ஸ்போஷர் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸஸ் வந்து ரிமைன் காஷியஸாக இருந்தாலும் ஒன்ஸ் யூஎஸ் ஈரான் டீல் முடிஞ்சதுன்னா இட் வில் ஹேவ் அ மோர் வைப்ரண்ட் டு மார்க்கெட். நன்றி, வணக்கம்.